கல்யாணத்தை பண்ணி உன் கல்யாண போட்டோவை இங்க வைக்க போற மாதிரி. சாயந்தரம் ஆச்சு, 6 மணிக்கு நிச்சயதார்த்தம். ஐயா எந்திரிக்கிறதுக்குள்ள சீக்கிரமா கிளீன் பண்ணுமா. ஏமா நிச்சயதாம்பூலத்துக்கு அப்பா பட்டு புடவை தானே கட்ட சொன்னாரு? மாப்பிளைக்கு காட்டன் புடவை தான் பிடிக்கும். இந்த ரோஜா உங்களுக்காகவே பூத்த மாதிரி இருக்கு. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. எதையும் வெளியே சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே மறைச்சு வைக்கிறதுனால ஏற்படுற டென்ஷன் அவர் இதயத்துல ஒரு சின்ன பாதிப்பு. இந்த மாதிரி நிலைமையில நாங்க யாரையும் டிஸ்சார்ஜ் பண்றது இல்ல. ஆனா அவருக்கு மிக சிறந்த ட்ரீட்மெண்ட் கொஞ்ச நாள் இந்த காலேஜ் சூழ்நிலையில இருந்து விலகி இருக்கிறது தான். சோ இன்னைக்கே நீங்க ராஜாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போலாம். நான் கொடுத்திருக்கிற பிரிஸ்கிரிப்ஷனை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஒரு முக்கியமான விஷயம், ஒரு 6 மாசம் வரைக்கும் எவ்வளவு துக்கமான விஷயமானாலும் சரி, சந்தோஷமான விஷயமானாலும் சரி, ராஜாவோட மனநிலை பாதிக்கிற மாதிரி எதையும் உடனடியா சொல்ல வேண்டாம். அது அவர் உயிருக்கே ஆபத்து. உங்க கிளாஸ்மேட் ராஜா தானே? இப்பதான் காலி பண்ணிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போறாங்க. சார், ஃப்ளவர் ஷோல போட்டோ சார். அன்னைக்கு நீங்க கொடுத்த படம் தான் சார் எங்க அம்மா பொழைச்சாங்க. அவசரத்துல அட்ரஸ் வேற வாங்கல சார். அதான் சார் போட்டோ அனுப்ப முடியாம போயிடுச்சு. சாரி சார். ரொம்ப அழகா இருக்காங்க சார். இந்தாங்க சார். ஏன் நிறுத்திட்டீங்க? சீக்கிரம் போக வேண்டியதானே? எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் சிக்னல் கிடைக்காதுமா. பெரிய டாக்டர் ஆக போறேங்கிற நம்பிக்கையோட தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டேஷன் வந்து இறங்கினேன். இப்போ ஒரு நோயாளியே திரும்பி போறதை நினைக்கும் போது தான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்டா சும்மா அழட்டிக்கிறேன்? எங்க எல்லாரோட நீ தான் பெரிய டாக்டரா போற. என்ன ஒரு நோயாளியோட மனசை புரிஞ்சுக்கிட்டு உன்னாலதான் நான் நல்லா ட்ரீட் பண்ண முடியும். இப்போ என் மனசுல இருக்க சந்தோஷம் இல்ல, சரியான நேரத்துல ஆறுதல் சொல்றதுக்கு உன்ன மாதிரி ஒரு நண்பன் கிடைச்சதுதான். Please, Dad. I love him, Dad. மச்சான், சாப்பிடறதுக்கு பழம் தண்ணி எதாவது வேணுமா? தண்ணி மட்டும் கொண்டு வா.
ஏய் கீதா, என்ன இங்க? நான் ராஜாவை பார்க்கணும். எந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்காரு? S1 கோச். என்ன விஷயம் சொல்லுங்க. நான் அவரை பார்க்கணும். என்ன விஷயம் சொன்னாதான் பார்க்க முடியும். நான் அவரை I love him. மச்சான், இதுக்கே எவ்வளவு சந்தோஷப்படுறிய? அவ உன்னை பார்த்து ஐ லவ் யூ சொன்னாரு. நீ எவ்வளவு சந்தோஷப்படுவ? அதை என் கண்ணால பார்க்கணும்டா. இப்ப அவனை பார்க்க வேண்டாம். நீங்களும் ஒரு டாக்டர், ஒரு பேஷண்டோட நிலைமையை நல்லா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு இதயத்துல நீங்க குடியிருக்கணும் ஆசைப்பட்டாலும் அந்த இதயத்துக்கு இப்ப உங்களை ஏத்துக்கிற சக்தி இல்லை. சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் சரி, துக்கமான விஷயமா இருந்தாலும் சரி, அவன் மனசை பாதிக்கிற மாதிரி எதையும் சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அவனோட இதயம் பாதிக்கப்பட்டிருக்கு. நீங்க விரும்புற விஷயம் அவனுக்கு இப்ப தெரிஞ்சா அதை விட சந்தோஷமான விஷயம் இந்த உலகத்துல வேற எதுவும் கிடையாது. ஆனா அந்த சந்தோஷமா வாழ்க்கைக்கு முடிவாடிச்சுன்னா, கடந்த 5 வருஷமா நான் அவனோட வாழ்ந்துட்டு இருக்கேன். அவனுடைய சந்தோஷம், துக்கம், வாழ்க்கை, கனவு, லட்சியம் எல்லாமே நீங்க இல்லாம அவனால வாழ முடியாது. ஆகிற வரைக்கும் உங்க ஒருத்திக்கு தான் மனசுல இடம் உண்டு. உங்க இதயத்தில் உதிச்ச காதலும் நிரந்தரம்னா பிளீஸ் அவனுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன், உங்களுக்காக தான். கொஞ்ச நாள் அவன் குணமாயிடுவான். உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க விடுது என்னோட கடமை. ஜிம்மி, அவன் இதய நெருப்புகளை அந்த கண்ணீர் அணைத்துவிடும்.